வணக்கம். பொதுவாக நிறைய பேர் சாப்பிடும் பொழுது உணவில் கருவேப்பிலையை பார்த்தால் அதை உடனே எடுத்து ஓரமாக வைத்து விடுவார்கள். கடைசியாக அது குப்பைக்கு தான் போகும். ஆனால் கருவேப்பிலை இத்தனை நோய்களை போக்க உதவுகிறது என்பதை உணர்ந்தால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். அது என்னன்னு இந்த காணொளியில் பார்க்கலாம். உடல் பருமனால் அவதிப்படுபவர்கள் தினமும் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் தினமும் 10 கருவேப்பிலை இலைகளை உட்கொண்டு வர வேண்டும். தானாகவே உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உடல் பருமன் குறைவதோடு நீரிழிவும் தடுக்கப்படும். முக்கியமாக இந்த முறையை 3 மாதம் தொடர்ந்து செய்து வந்தால் உடல் எடை குறைவதை கண்கூடாக காண்பீர்கள். அடுத்ததாக அகத்திக்கீரையை அடுத்து கருவேப்பிலையில்தான் அதிக சுண்ணாம்பு சத்து இருக்கிறது. கருவேப்பிலையை அதிகம் உணவில் சேர்த்துக் கொள்பவர்களுக்கு தலைமுடி நரைப்பதில்லை. ஏனென்றால் முடியை கருமையாக வைக்கவும் நரை தடுக்கும் தன்மையும் கருவேப்பிலைக்கு உண்டு. தினமும் கருவேப்பிலையை அரைத்து உணவுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் கண்ணாடி அணிய வேண்டிய அவசியமே வராது. பசியினை தூண்டி செரிமானத்தை ஊக்குவித்து மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுப்பதில் கருவேப்பிலைக்கு தனி பங்குண்டு. நாள்பட்ட இரத்த சோகை உள்ளவர்கள் கருவேப்பிலையை பொடி செய்து சுடுநீர் அல்லது பாலுடன் கலந்து பருகி வந்தால் இரத்த சோகை விரைவில் குணமாகும். அடுத்ததாக வயிற்றுக்கடுப்பு. வயிற்றுப்போக்குடன் இரத்தம் அல்லது சளி வெளியேறும் நிலையைதான் வயிற்றுக்கடுப்பு என்று சொல்வார்கள். இந்த பிரச்சனைக்கு வீட்டிலேயே தீர்வு காண தினமும் 8 to 10 கருவேப்பிலையை பச்சையாக உட்கொண்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு குணமாகும். கர்ப்பிணி பெண்கள் காலையில் எழுந்தவுடன் சோர்வாக காணப்படுவார்கள். இதனை தடுக்க 10 கருவேப்பிலை இலைகளை அரைத்து சாறு எடுத்து அதனுடன் 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு மற்றும் 1 டீஸ்பூன் தேன் கலந்து பருகி வந்தால் சோர்வு நீங்கிவிடும். சிலர் பசியை எடுப்பதில்லை என்றும் சுவை எதுவுமே தெரிவதில்லை என்றும் கூறுவார்கள். அதனை சரி செய்ய கருவேப்பிலையை அரைத்து மோரில் கலந்து அதனுடன் சீரக பொடி மற்றும் உப்பு சேர்த்து பருகி வந்தால் பசி நன்றாக எடுக்க தொடங்கிவிடும். அடுத்ததாக கருவேப்பிலை ஜூஸுடன் ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து பருகி வந்தால் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகும். சளி காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டால் அந்த காய்ச்சலை கருவேப்பிலை குணப்படுத்திவிடும். கருவேப்பிலையுடன் சிறிதளவு சீரகம், மிளகு, இஞ்சி சேர்த்து அரைத்து நெல்லிக்காய் அளவு உருட்டி சாப்பிட்டு அதன் பின் வெந்நீர் குடித்தால் போதும். விரைவிலேயே காய்ச்சல் குணமாகிவிடும். அடுத்ததாக சித்த பிரம்மை பிடித்தவர்களுக்கு கருவேப்பிலையை மஞ்சள் மற்றும் சீரகத்துடன் கலந்து மோரில் கலந்து 48 நாட்கள் பருக செய்தால் கைமேல் பலன் கிடைக்கும். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.